திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 778, அதிகாரம் படைச்செருக்கு. 1755 ஆண்டு ஆங்கிலேய தளபதி கர்னல் ஹெரான் தலைமையில் ஆங்கிலேய படைகள் மாவீரன் பூலித்தேவனின் கோட்டையான நெற்கட்டான் செவ்வலை தாக்குவதற்கு அதன் தென்மலை பகுதியில் முகாமிட்டனர். தங்களது பீரங்கிகளை பூலித்தேவனின் கோட்டையை நோக்கி தயாராக நிலைநிறுத்தினர். இதற்கு பதிலடி கொடுக்க பூலித்தேவன் ஆழ்ந்து சிந்தித்தார். அப்போது அவரது தளபதி ஒருவர், நான் ஒருவன் போதும் எதிரிகளின் படையை அழிக்க என்று முன்வந்தார். அன்று அமாவாசை இரவில் குதிரைகளை பராமரிக்கும் வேலைக்காரன் போன்று வேடமிட்டு ஆங்கிலேய முகாமிற்குள் நுழைந்தார் அந்த தளபதி. மெதுவாக பீரங்கிகளின் அருகில் சென்று தங்களது கோட்டையை நோக்கி இருந்த அதன் வாய்களை ஆங்கிலேய படைகளின் முகாமை நோக்கி திருப்பினார். பின்னர் பட்டத்து குதிரையை அவிழ்த்துக் கொண்டு வெளியேற முயன்றார். அப்போது குதிரை மிரண்டதால் சத்தம் கேட்டு சில சிப்பாய்கள் ஓடி வந்தார்கள். உடனே அருகில் இருந்த குதிரைக்கு உணவிடும் காடியில் படுத்து தன் மீது புற்களை போர்த்தி மறைத்துக் கொண்டார். அந்த சிப்பாய்களில் ஒருவர் தன் கையில் இருந்த ஈட்டியை தரையை நோக்கி குத்தி அதில் குதிரையை கட்டிவிட்டு சென்றார். தரையில் இறங்கிய ஈட்டி அங்கு படுத்துக் கொண்டிருந்த தளபதியின் இடதுகை வழியாக தரைக்குள் இறங்கியது. தனது கையை அதிலிருந்து விடுவிக்க இயலாததால் தன்னிடமிருந்த பட்டாக்கத்தியால் தனது இடக்கையை வெட்டி துண்டாக்கிவிட்டு எழுந்து அந்த குதிரை மீது ஏறினார். அங்கிருந்த அபாய முரசை ஒலிக்கச் செய்துவிட்டு மின்னல் வேகத்தில் நெற்கட்டான் செவ்வலுக்கு விரைந்தார். அபாய முரசின் ஓசை கேட்டு எழுந்த ஆங்கிலேய படையினர் எதிரிகள் தங்கள் முகாமிற்கு வந்துவிட்டார்கள் என்று நினைத்து தயாராக இருந்த பீரங்கிகளை இயக்கினார்கள். குண்டு மழை அவர்கள் முகாம் மீதே பொழிந்தது. அதனால் ஆங்கிலேய படை முற்றிலும் அழிக்கப்பட்டது. தனி ஒருவனாக தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் தைரியமாக எதிரி முகாமில் நுழைந்து ஆங்கிலேயரின் பெரும் படையை அழித்த அந்த தளபதிதான் ஒண்டி வீரன் என அழைக்கப்பட்டார். போர் வந்தால் தனது உயிருக்கு அஞ்சாது போர் செய்ய துணிகின்ற வீரரை அரசன் வேண்டாம் என்று தடுத்தாலும் தனது வீரத்தில் குறைய மாட்டார்கள் என்பதை உரின் உயிரஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர்குன்றல் இலர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். போருக்கு துணிவது வீரம், போரில் வெல்வதே தீரம்.